ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நெட்டட் ஃபேப்ரிக்கில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டோ லவங்கம் ஸ்டிச்சோ இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு தான் அடுத்த ஃப்ளவருக்கு போகணும். அடுத்தடுத்த ஃப்ளவருக்கு வந்துட்டு தனித்தனியாக எண் நாட்டும் போட்டு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம கண்டினியூஸாக கொண்டு போனால் டிரான்ஸ்பரண்ட்டாக மேலே விசிபிளாக தெரியும். அது வந்து டிசைனை வந்துட்டு கெடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கீழே எக்ஸஸாக த்ரெட்டெல்லாம் விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதை எப்படி நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம ரொம்ப எண்டு வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணால் மேலே பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சமாக க்ளூ எடுத்து ஃபிங்கரில் தொட்டு தொட்டு அந்த வெளியே விசிபிளாக தெரிகிற த்ரெட் எல்லாமே கொஞ்சம் அப்படியே சேர்த்த மாதிரி சுருட்டி சுருட்டி அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல அப்படியே லைட்டாக ஒட்டி விட்டு ஃப்ளாட் ஆக்கி விட்டுறணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயினாக நெட்டட் ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இதை நம்ம பண்ணியே ஆகணும். இல்லை நீங்கள் நார்மல் ஃபேப்ரிக்கில் தான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு த்ரெட்டு மேலே பிரிஞ்சு வரக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கீழே போய் திருப்பி வச்சு லாக் போடணும்னு அவசியம் இல்லை. 2 டைம் வெறும் த்ரெட்டை மேலே எடுத்து கீழே இழுத்துட்டு கொஞ்சம் தூரம் த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ போட்டு நல்லா சுருட்டி லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மேலே கொஞ்சம் கூட பிரிஞ்சு வரவே வராது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நெட்டட் ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நெட்டட் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நல்லா லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது நெட்டு தனியாகவும் கிளாத்து தனியாகவும் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இவ்வளோ சேஃப்டி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ உங்களுக்கும் ஆயிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக நெட்டட் ஃபேப்ரிக் வரும்போது அந்த த்ரெட்டு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ட்ரை பண்ணி பாருங்கள்.